ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த முருங்கைக்காய் தொக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இது போல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த முருங்கைக்காய் தொக்கு சாதத்துக்கெலாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். 1 கொத்து கருவேப்பிலை. உடனே முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும், போகிற வரைக்கும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தக்காளி வெங்காயம் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் விழுது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். கூடவே மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தேவைப்பட்டால் முருங்கைக்காய் சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். எனக்கு நிறைய அந்த கிரேவி நிறையா இருக்குது. அப்படி உங்கள் கிரேவி வேணாம் அப்படின்னா முருங்கைக்காய் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் இதில் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நான் வதக்கி எடுத்துட்டேன். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. இந்த தொக்கு வந்துட்டு சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா 5-6 நிமிஷம் மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டோம். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மல்லித்தலை தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்ம சுவையான முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாருங்கள், அருமையாக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கலாம். கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.